ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தேர்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பார்க்க போகிறது மீல் மேக்கர் புலாவ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு சிம்பிளான மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ரைஸ் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வரும்போது கொஞ்சம் கூட மிதமே இல்லாமல் காலியான லஞ்ச் பாக்ஸாக தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்காக முதல்ல நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் 3 கிளாஸ் அளவுக்கு வீட்டில் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சீரக சம்பா அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த அரிசியை கழுவுறதுக்காக அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 டைம் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அரிசி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு ½ hour வந்து ஊற வச்சுக்கலாம். வீட்டு அரிசி அப்படின்றதால ½ hour கண்டிப்பாக ஊறணும். மீல் மேக்கர் புல்லாவுக்கு இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. நான் வந்து 600 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீல் மேக்கரில் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை சூடு பண்ணும்போதே அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த மீல் மேக்கரில் கொஞ்சம் அந்த உப்பு டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கும். மீல் மேக்கரில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு டைம் கலந்து விடுங்க. இந்த சுடு தண்ணியிலேயே மீல் மேக்கரை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு வைங்க. 5 நிமிஷம் போட்டு வச்சதுக்கு அப்புறமா இப்போது இந்த சுடு தண்ணியை வடிகட்டிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கலாம். மீல் மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத போல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் மீல் மேக்கரில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த புலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது அதுலேருந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வரும். மீல் மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா அண்ட் கரம் மசாலா அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். பட் மட்டன் மசாலா சேர்த்து செய்யும்போது இந்த புலாவுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே வந்து மீல் மேக்கரில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இந்த மாதிரி தனியாக மீல் மேக்கரில் மசாலா அப்ளை பண்ணி நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த புலாவ் செய்யும் போதும் அதோடைய டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மசாலா எல்லாமே மீல் மேக்கரில் கோட் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுடுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 துண்டு அளவுக்கு பட்டை, 5லேருந்து 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எண்ணெயில் இதை பொரிய விட்டுடலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி சைடில் வந்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது. அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி லைட்டாக சைடில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். அந்த ஸ்டேஜில் இப்போ இது கூட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே நம்ம இதில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டு தான் இந்த புலாவுக்கே ஒரு தனி டேஸ்ட் கொடுக்க போகுது. ஒரு மிக்ஸி கப்பில் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 துண்டு அளவுக்கு காஞ்ச தேங்காய் பீஸை சேர்த்துக்கோங்க. காஞ்ச தேங்காய் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்க்காம முதல்ல நல்லா அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வதங்க விட்டுருந்தோம் இல்லையா, அதோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இந்த மசாலா பேஸ்ட்டு கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மசாலா பேஸ்ட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இந்த மசாலா பேஸ்ட்டை வதங்க விட்டுடலாம். இது கூடவே 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதையும் அந்த மசாலா பேஸ்ட்டையும் அப்படியே வதங்க விட்டுடலாம். மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீல் மேக்கரை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீல் மேக்கர்லேயே மிளகாத்தூள்லாம் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணதால் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த புலாவில் வந்து காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்
நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம புலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் இல்லையா, அதுக்கு 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீல் மேக்கர் சேர்த்துருக்கிறதால உப்பு காரம் எப்போவுமே நீங்கள் வந்து சேர்க்கறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த சாதம் வந்து ரெடியாகும் போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த தண்ணி சூடாகி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போது இந்த அரிசி தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது குக்கரை வந்து மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ரைஸ் நல்லா வெந்து வந்துடும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வாசனை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புலாவை நம்ம சாப்பிடும்போது ரைஸ்லேயும் சரி மீல் மேக்கர்லேயும் சரி அந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்தோம் இல்லையா, அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே தெரியும். அண்டு ரைஸ்மே பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் சொன்ன டைமிங் அண்ட் மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப சூப்பராக மீல் மேக்கர் புலாவ் நீங்களும் செம்மையாக செய்யலாம். இந்த மீல் மேக்கர் புலாவுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. சப்போஸ் உங்களுக்கு சைடிஷ் ஏதாவது வேணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைட்டாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலவே எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதோடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த 3rd லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ இன்னும் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். அப்படியே இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.